கல்வி விருது வழங்கும் விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசியதை பார்த்தும் அதில் பல்வேறு விஷயங்களை அவர் முன்னிறுத்தி பேசியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக திமுகவை சேர்ந்த சரவணன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசியதை இப்ப பார்த்திருப்பீங்க. அதுல குறிப்பா தமிழகத்துல போதைப் பொருட்கள் பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில அதிகமாயிடுச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையிலும் அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையிலும் அது எனக்கு அச்சமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவர் மறைமுகமாக யாரையும் தாக்கியிருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல, அதுதான் நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். அவர்கிட்ட கேட்கணும். நீங்க பாஜகவை சொல்றீங்களா, யாரை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா போதையும் பொருள் இந்தியா முழுக்க புழங்க காரணமாக இருக்கிறது பாஜக அரசு. இந்தியாவுடைய கேட்வே ஆஃப் ட்ரக்கா இருக்கிறது குஜராத். ஸோ இப்போ நீங்க ஒரு பத்திரிகையாளரா நீங்க தான் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கணும். யாரை சொன்னீங்க, கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இந்தியாவில் சூழ்நிலை இப்படி இருக்கு. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. நேற்று கூட ஆளுநர் பேசியிருக்காரு. ஆப்கானிஸ்தான்ல இருந்து ட்ரக்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆளுநர். ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருதுன்னா அது யாரு கட்டுப்படுத்தணும்? யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கு? பாஜகவிற்கா? எந்த கட்சி ஆளுங்கட்சியா 10 வருஷமா இருக்கு? ஸோ இவர் பாஜகவை தாக்கி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்க தான் அதுக்கு ஒரு கிளாரிட்டியா வாங்கி கொடுக்கணும். இல்ல சார், தமிழகத்துல உள்ள பிரதான கட்சிகள் தொடர்ச்சியாக தமிழகத்துல போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிச்சிருக்கா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால நேரடியாக ஒரு திமுக அரசு மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. நேரடியா வச்சாரான்னு தானே கேள்வி. நேரடியா வச்சாருன்னா பதில் சொல்ல முடியும், எங்களால சொல்ல முடியும். யார் மேல வைக்கிறாருன்றதே தெரியலையே. அவரு நீங்களாவே இது அவர் வைக்கிறாரா அவர் வைக்கவில்லையா அப்படின்னு சொல்லி தேசியங்கள் பேசுவது சரியா இருக்குமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. எந்த அடிப்படையில இப்போ போதைப் பொருட்கள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா எந்த அடிப்படையில சொல்றாங்க? அதற்கு ஏதாவது ஒரு ஃபேக்சுவல் பேசிஸ் இருக்கா அப்படின்ற கேள்வியை கண்டிப்பாக கேட்க வேண்டும். இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி இருக்கு, இல்ல இதுக்கு ஏதோ டேட்டா இருக்கு, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு. பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டுகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? சார், இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு. சார், இப்போ 2026 நேரடியா அரசியல் இறங்க உள்ள சூழ்நிலை இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய பர்சனல் கருத்து. அவருக்கு சரியான தரவுகளை யாரும் எடுத்து கொடுக்கவில்லை போல இருக்கு. புஷி ஆனந்த் சரியான கருத்துக்களை அவருக்கு எடுத்து கொடுக்கல போல இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எந்த இடத்துல சோடை போயிருக்கிறது? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடு இந்தியா சராசரியை விட டபுள் மடங்கு. மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சராசரியை விட தமிழ்நாட்டில் அதிகம். இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் தமிழ்நாடு இந்திய சராசரியை விட அதிகம். நான் சராசரியை விட அதிகம்னு சொன்னா ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமா இல்ல. இதெல்லாம் இந்த இண்டைசஸ்லாம் டாப் 1, 2, 3ல தமிழ்நாடு இருக்கு. அதே போல டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ தமிழ்நாடு தான் ஜாஸ்தியா இருக்கு. அதே போல சிறந்த மருத்துவர்கள் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு? இது இந்தியாவுல எந்த மாநிலத்துல இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு? இந்தியாவுல எந்த மாநிலத்துல இத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு? இந்தியாவுல எந்த மாநிலத்துல இத்தனை நூலகங்கள் இருக்கிறது? இந்தியாவுல எந்த மாநிலத்துல இத்தனை தொழில் முனைவோர்கள் இருக்கிறார்கள்? இந்தியாவுல எந்த மாநிலத்துல பெண் தொழில் முனைவோர் இத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்தியாவுல எந்த மாநிலத்துல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் தொழில் முனைவோராக இருக்கிறாங்க? இந்தியாவுல எந்த மாநிலத்துல தமிழ்நாட்டை போல FII ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு? இது எல்லாம் எதை காட்டுகிறது? அப்ப இந்தியா தமிழ்நாட்டை எந்த மாநிலத்தோட நீங்க கம்பேர் பண்ண போறீங்க? இல்ல நீங்க இங்கிலாந்தோட கம்பேர் பண்றீங்களா? இல்ல ஸ்வீடனோட கம்பேர் பண்ண போறீங்களா? இல்ல USA கம்பேர் பண்ண போறீங்களா? அதுதான் சொல்றேன். இது அந்த மாணவர்கள் மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தலாம். இல்ல ஒரு கைத்தட்டலுக்காக இதையெல்லாம் பேசலாம். தமிழ்நாட்டுல தலைவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டுல 50 வருடங்களாக இல்லாத தலைவர்களா இதை செய்து முடித்து விட்டார்கள். இல்ல இன்னொரு அடுத்த கேள்வியும் வருது. வேற எந்த மாநிலத்துல தமிழர்கள் சிறப்பா இருக்காங்களா? குஜராத்ல இருந்தார்களா? 2000 பேர் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் 2002ல. பிரதமர் முதல்வர் மோடி அவர்கள் குஜராத்தை ஆளும் போது இங்க அது போல ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதா? எல்லாருக்கும் எவ்வளவு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க அரசியலுக்கு வரீங்க அப்படின்னா நீங்க வாங்க, வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையுமே வரவேற்பார்கள். ஆனா அவங்களுக்கு எப்ப அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதேனும் கொள்கைகளை கொடுக்கிறீர்கள்
அப்படின்னா உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த அரசியல் களத்துல இருக்கீங்களா அப்படின்னா அங்கீகாரம் கொடுப்பார்கள். இதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இது. அவர் ஒரு கிளாரிட்டி, வேக் ஸ்பீச்சஸ். இந்த வேக் ஸ்பீச்சஸை வச்சு நம்ம என்ன பேசுறது? இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கியமைக்காக நன்றி திரு சரவணன்.